வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். காலையில் எங்களுக்கு சுண்டுபிடி மீன் கிடச்சிருக்குது பாருங்கள். இதைத்தான் இன்றைக்கி கஞ்சிக்கு காலையிலேயே பழைய சாதத்துக்கு வந்து நாங்கள் புளி ஊற்றி அவிச்சு சாப்பிட போகிறேன். இன்றைக்கி வந்து தம்பி வந்து சுண்டுபிடி மீன் பிடிக்க தான் போனாங்க காலையிலேயே. இன்றைக்கி இந்த மீன் தான் வந்துச்சு. அவங்க பானு சிஸ்டர் வீட்டுக்கும் இந்த மீன் தான். அவங்க குழம்பு வச்சுட்டாங்க. நான் வந்து புளி ஊற்றி அவிச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு, அதனால் இன்றைக்கி புளியை ஊற்றி நல்லா அவிச்சு சாப்பிட்ருவோம் பழைய சாதத்துக்குன்னு சொல்லிட்டு இப்போ மீனை வந்து நம்ம தண்ணியில் ஊற போட்டு அப்படியே வெட்டி எடுத்துக்கிடுவோங்க. எல்லாரும் கமெண்டில் கேட்குறீங்க, தலைப்பை வந்து தமிழில் வைக்க வேண்டியதானே, ஏன் இங்கிலீஷில் வைக்கிறீங்க, வீசு போகிறதுக்காண்டியா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் அப்படின்னா கிடையாது. நாங்கள் தமிழில் தான் டைட்டில் இவ்வளோ நாளாக தலைப்பு வந்து தமிழில் தான் வைக்கிறோம். ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, திடீர்னு ஆட்டோமேட்டிக்காகவே அது ஆங்கிலத்தில் மாறிடுது. ஏன்ட்டு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் எந்த ஆப்லையாச்சும் எதுலையாச்சும் செட்டிங்ஸில் எதுலையாச்சும் மாற்றணும் தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் செட்டிங்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே உள்ளே போய் பார்த்தாச்சு. ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக மாறதான் செய்யுது. ஒரு சில வீடியோ சேனலுமே போய் பாருங்களேன், தமிழில் வச்சவங்களுக்கு எல்லாம் இங்கிலீஷில் தான் அப்படியே தலைப்பு மாறுது. எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. நான் கமெண்ட்லேயும் ரிப்ளை பண்ணியிருக்கேன், இருந்தும் உங்கள்கிட்ட சொல்லுவோமேன்னு சொல்லி சொல்கிறேன். இந்த சுண்டுபிடி மீனுக்கு வந்து இப்படி இருக்குங்க முள், சைடு முள். இந்த முள்ளையெல்லாம் வெட்டிக்கிறணும். வெட்டிட்டு நம்மளுக்கு செவுளு சுரண்ட வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து மீனை வந்து மண்டையோட வெட்டினாலும் வெட்டிக்கோங்க. நான் மண்டையை எடுத்துகிட்டு தான் போடுறேன். இப்போ உப்புக்கல் போட்டு உரசிக்கிறோம் மீன்.
கொஞ்சமாக அது போதும். கடுகு சேர்த்துக்கிடுவோம், வத்தல் சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெங்காயம் பூண்டை சேர்த்துக்குவோம். இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளியை சேர்த்துக்கிடுவோம். தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடுவோம். இப்போ மூடி வச்சிருவோம். கொதிக்கையும் நம்ம மீனை சேர்த்துக்கிடுவோம். இப்போ கொதிச்சிருக்கோம், நம்ம திறந்து பார்ப்போங்க. பாருங்க, நல்லா கொதிச்சுட்டு புளி. இப்போ மீனை சேர்த்துக்கிடுவோம். புளி கொதிச்சு நல்லா மீன்லாம் நல்லா உப்பு காரம்லாம் இறங்கி நல்லா வத்தி வரையும் நம்ம இறக்கி வச்சு கஞ்சிக்கு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்களுக்கு கொஞ்சமாக மீன் கிடச்சாலும் சரி, நிறையா கிடச்சாலும் சரி, இப்படி தான் ஏதாவது ஒன்றை நாங்கள் சமைச்சு வீட்டில் உள்ள பொருளை வச்சு சமைச்சு சாப்பிட்ருவோங்க. மீன்லாம் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இறக்கிடுவோம். நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ கஞ்சியை குடிச்சிட்டு சொல்கிறோம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. காலையில் கஞ்சிக்கு சுண்டுப்பிடி மீனை வச்சு புளியை ஊற்றி அவிச்சாச்சு. பழைய கஞ்சிக்கு புளி ஊற்றி மீன் அவிச்சிருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இப்படி சுண்டுப்பிடி கிடச்சிச்சுண்டா விடாதீங்க. வாங்கி இப்படி புளி ஊற்றி அவிச்சு கஞ்சிக்கு பழைய சாதத்துக்கோ சுடு சாதத்துக்கோ சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பழைய சாதத்துக்கு வந்து நம்ம புளி ஊற்றி மீனை சாப்பிடும்போது உரப்பு உப்புலாம் அந்த மீனில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. ருசியாகவும் இருக்குது. பழைய கஞ்சிக்கு இப்படி ஊற்றி இந்த புளியை பிடிச்சி ஊற்றி சாப்பிட்டோம்னா அந்த பழைய சாதத்தோட செம்ம ருசியாக இருக்குது.
நம்ம வந்து புளி ஊற்றி அவிச்சதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு பொடியும் போட்டது கிடையாது. உரப்புக்கு பார்த்திங்கன்னா வத்தல், புளி, உப்பு, தாளிப்பு இது தாங்க புளி ஊற்றி அவிக்கிறது. இப்படி ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டை பார்த்துட்டு நீங்களே சாப்பிட்ருவீங்க. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு காலையிலேயே பழைய சாதம் இருந்தாலும் சரி, சுடு சாதம் இருந்தாலும் சரி, இப்படி புளியை ஊற்றி அவிச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.